பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. நேர்களே வணக்கம். நாடு முழுக்க பதற்றம். இதுதான் நம்ம லாஸ்ட் 10 நாளா பேசிட்டு வந்தோம், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இன்னும் பேச போறோமோ அப்படின்ற ஒரு பயம் கலந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. எதிர்பார்ப்புன்னு எடுத்துக்கலாம், பிஓகே ரெக்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சிலர்லாம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். செமி கன்வென்ஷனல் வார் அப்படின்லாம் சிலர் சொல்கிறத பார்க்குறோம். இது போல் பல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் கராச்சி விஷயம் பார்க்குறோம், ஏகப்பட்ட முன்பு நடந்தெல்லாம் பார்க்குறோம். 1971, 65, 47 இது மாதிரி பல போர்கள் பார்த்துருப்போம். சமீபத்தில் கார்கில் வார் இந்த நூற்றாண்டின் துவக்கத்திலே நம்ம பார்த்தோம். 25 ஆண்டுகள் கழித்து இந்தியா பாகிஸ்தான் போர் வருகிறதா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு மூவ் நடக்க இருக்கிறதா, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் ஏதாவது அப்படி நடக்க இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் மேகம் சூழ்கிறதா அப்படின்றதான் இந்த கேள்வி காரணம். பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட மோதல் தான் இதற்கு வழிவகுத்திருக்கிறது. அடுத்தடுத்து நடந்த விஷயங்களை பார்க்குறோம். பிரதமர் மோடியுடைய பயணம், அவர் வந்து சவுதி பயணத்தை ரத்து செய்துவிட்டு பாதியிலே கிளம்பி வந்ததை பார்க்குறோம். அதை தொடர்ந்து ஏர்போர்ட்டில் வந்திறங்கினோடனே ஒரு கூட்டம் நடத்தினார். அதை தொடர்ந்து பார்க்குறோம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லையும் அவரோட வீட்லையும் சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம்னா ஏகப்பட்ட மீட்டிங். கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மட்டும் 2 முறை நடந்திருக்கிறது. அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கிறது. பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் மீட்டிங் நடந்திருக்கிறது. எக்கனாமிக் அஃபேர்ஸ் மீட்டிங் நடந்திருக்கிறது. அதை தொடர்ந்து முப்படை தளபதிகளை தனித்தனியாக சந்தித்து விட்டார். கூட்டாகவும் சந்தித்து விட்டார். பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் தனியாக சந்திப்பு, NSA தோருடன் தனியாக சந்திப்பு, இது மாதிரி ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்ததை பார்க்குறோம். பாகிஸ்தான் மீதான எக்கனாமிக் ரீதியான பல பிளாக்கேட்ஸை இந்தியா போட்டதை பார்க்குறோம். சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததை பார்த்தோம். சமீபத்தில் இப்போது இந்தியன் ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாகிஸ்தானுக்கு தடை விதித்ததை பார்த்தோம். அதே போல் இந்தியன் ஷிப்ஸையும் போர்ட்ஸ்மென்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு உத்தரவு போட்டதை பார்த்தோம். இந்தியன் போஸ்டல் சர்வீஸை கூட அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. பாகிஸ்தான்லேருந்து தபால் துறையை கூட, பார்சல்களை கூட இந்தியா வந்து தடை செய்தது. அதே போல் பார்க்குறோம், ஏகப்பட்ட உத்தரவுகள் அடுத்தடுத்து இதில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தோம்னா சமீபத்திய உத்தரவு, நாளை மறுநாள் மே 7ஆம் தேதி நாடு முழுக்க போர்க்கால ஒத்திகையை மேற்கொள்ளுமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து மாநில அரசுகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அவசர சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. எமர்ஜென்சி SOP அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறதா MHA சோர்சஸ்ல சொல்றாங்க. இந்த அவசர கால போர்க்கால அவசர ஒத்திகை அப்படின்றது என்ன அப்படின்னா 6 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுது. இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. பிளாக் அவுட் செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அந்த நேரத்தில் எப்படி பண்ணணுன்றது, ஒருவேளை மேலிருந்து போர் விமானங்கள் குண்டுகளை பொழிந்தால் அந்த நேரத்தில் எப்படி பாதுகாப்பாக இருப்பது, அந்த நேரத்தில் சைரன், அபாய சைரன் இருக்குல்ல, அந்த ஈரான், இஸ்ரேல் போன்ற மிடில் ஈஸ்ட்ல ரொம்ப புழக்கமான விஷயம். நம்ம நாட்டுக்கு அப்படிலாம் இப்போ இதுவுமே இது வரைக்கும் இருந்ததில்லை. அப்பேற்பட்ட சைரன்களை ஒழிக்க செய்வது, பதுங்கு குழிகளை சரி செய்வது, மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போர்க்காலத்தில் எப்படி பாதுகாப்பாக இருப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நியூக்ளியர் சைட்ஸ், அதே போல முக்கியமான வழிபாட்டு தலங்கள், முக்கியமான தொழிற்சாலைகள், இது போன்றவற்றை எப்படி பாதுகாப்பது, அதை வந்து லொகேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது, GPS சிஸ்டம் நாடு முழுக்க ஆஃப் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து ரேடார்ல எந்தெந்த இடம் எது இருக்குன்னு தெரியாம இருக்கணுன்றதுக்காக, எனிமீஸுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக, இது போல பல விஷயங்கள் இருக்கு. கிளியரா சொல்லணும் அப்படின்னா சிவில் முக்கியமான இருக்கக்கூடிய சிவில் டிஃபென்ஸ் ஆபரேஷன்ஸை, ஒத்திகைகளை நாடு முழுக்க இருக்கக்கூடிய இடங்களில் வந்து மாநில அரசுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம லைட்டாக பொருத்தி பார்க்கும்போது, கொரோனா நேரத்தில் நாடு தழுவிய இது நம்ம ஊரடங்கு போடுவதற்கு முன்னதாக ஜனதா கர்ஃபியூன்னு ஒன்று போட்டாங்க. அதற்கு ரிசம்பிள் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். ஏதோ பெருசாக வரப்போது, ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அப்படின்ற மெசேஜா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது பற்றி நம்மோடு நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம வந்து இந்த பெஹல்காம் அட்டாக்கை தொடர்ந்தே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். நம்மக்கிட்ட பேசிய பல மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து செமி கன்வென்ஷனல் வார் வரைக்கும் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி உரி, பத்தான்கோட் தாக்குதலை தொடர்ந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம். புல்வாமா அட்டாக்கை தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம்.
இதுக்கப்புறம் வந்து நமக்கு எதுவும் ஆப்ரேஷன்ஸ் இல்லை, இனிமேல் செமி கன்வென்ஷனல் வார் மாதிரி ஒரு லீடப் ஆகலாம், இந்த டைம் பாகிஸ்தானும் சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட்ஸ் வந்ததை பார்க்குறோம். படைகளை எல்லையில் குவிச்சதை பார்க்குறோம். இந்தியா அடுத்தடுத்த சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் பண்ணதை பார்க்குறோம். ஹிமாச்சலுக்கான குடியரசுத் தலைவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு பிரதமர் போக மாட்டார், ராஜ்நாத் சிங் போவார்னு சொன்னாங்க, இப்போ அதுவும் கேன்சல் செய்யப்பட்டிருக்குது. இப்போது MHA உடைய இந்த உத்தரவு, போர்க்கால ஒத்திகை நாடு முழுக்க, என்ன நடக்குது? சரி, நம்ம வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணுங்கிறது தான் ஒரு அடிப்படையான விஷயம். நம்ம வந்து ஏன்னா நாம் யாரை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அது நம்மளோட எந்த வகையிலையும் ஒரு பெரிய நாடு கிடையாது, ஆனால் ஒரு ரௌத்ரமான ஒரு நாடுங்கிறத பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய அரசியல், அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த நாட்டோடைய 75 ஆண்டு வரலாறு, அது முழுக்க ஆன்டி இந்தியனாக மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே அவர்களுக்கு வந்து வளர வேண்டும் என்றோ முன்னேற வேண்டும் என்றோ நம்பர் 1 இடத்தை பிடிக்கணுங்கிற எந்த நோக்கம் கிடையாது. இந்தியாவை எதிர்க்கணும், அது முழுக்க அவங்க ரத்தத்தில், பாகிஸ்தானுடைய மக்களுடைய புத்தியில், உடம்புல, ரத்தத்தில் எல்லாத்தையுமே இந்திய எதிர்ப்பை மட்டுமே ஊட்டி வளர்த்துருக்குறாங்க. அங்கே வந்து இராணுவமாக இருக்கட்டும், உளவுத்துறையாக இருக்கட்டும், அல்லாட்டி அந்த அரசுகளாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. இப்போ அங்கே இருக்கிறதே கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்த ஒரு மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசு போல தான். நம்ம வந்து நவாஸ் ஷெரீப் அவருடைய பிரதர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து அவர் அங்கே வந்து இருக்கிறாரு. அவர் வந்து நிச்சயமாக இம்ரான்கான் மாதிரியான, நவாஸ் ஷெரீப் மாதிரியான, பெனசீர் பூட்டோ மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த மக்கள் செல்வாக்கு கொண்ட தலைவர்களுக்கே வந்து அங்கே வந்து ஒரு இராணுவம் ஐஎஸ்சியும் கட்டுப்பாட்டில் வச்சுருந்த போது இவர் மாதிரியான ஷெபாஸ் ஷெரீப் மாதிரியான ஒரு தலைவர்களை வந்து ஈஸியாக கொண்டு வந்துருவாங்க அவங்க கண்ட்ரோலில் பார்க்குறோம். அண்டு பிரதமராக இருக்கக்கூடிய ஷெரீஃபுடைய குரல் மட்டும் இல்லாமல் எதிரில் இருக்கக்கூடிய பிலாவல் பூட்டோ அவருடைய குரலும் அதே மாதிரி இருக்குங்கிற பார்க்குறோம். இராணுவ தளபதியுடைய, இராணுவ அமைச்சருடைய கருத்து அதே மாதிரி இருக்க பார்த்தா இராணுவ தளபதியுடைய கருத்து இது மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே அங்கே யூனிஃபார்மாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியதான், நாம் எந்த ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் அப்படிங்கிறது. அப்போ பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாடு, திரு ஓவைசி அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு முழுமையாக தோல்வியடைந்த நாடு, ஆனால் தன்னுடைய தோல்வியை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாத நாடு, இந்தியாவை உரசி பார்த்து கொண்டே இருக்கிறதை விரும்பக்கூடிய நாடு, அது வந்து ஒரு பெரிய அளவில் நம்முடைய ரோசத்தை தட்டி எழுப்பிருச்சு. இந்த 26 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட விஷயத்தில் நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அதே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ராணுவ வீரர்கள் 3 பேர் வந்து விபத்தில் பலியாகி இறந்தாங்க. ஸோ ராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலேயோ எல்லையோர பகுதியிலேயோ வந்து உயிரிழப்புங்கிறது வந்து நமக்கு வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் தான். அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு அப்பாவி மக்கள் வந்து ஊர் சுத்த போனவங்க, சாதாரணமாக ஹனிமூனுக்கு போனவங்களை வந்து ஒரு கோழைத்தனமான தாக்குதல் வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட ஒரு சவாலாக, எப்படி பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து டெல்லிக்கு வந்து பாராளுமன்றத்திலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதோ அந்த மாதிரியான ஒரு இறையாண்மைக்கான ஒரு சவாலாக இந்த தாக்குதல் நம்ம பார்க்குறோம். அதற்கான பதிலடி கட்டாயமாக இருக்குன்னு பார்க்குறோம். பிரதமர் ரொம்ப அதிகமாக பேசல, பீகாரில் ஒரே ஒரு தடவை பேசியிருக்காரு, அமித்ஷா அவர்கள் 2 முறை பேசியிருக்காரு, நேற்று 24 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம பேசியிருக்கிறதுக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாமே ரொம்ப குறைவான லிமிட்டட் வார்த்தைகள். பட் அதை தாண்டி செயல் தான் இங்கே ரொம்ப முக்கியம் பார்க்குறோம். உங்களுக்கு நினைவிருக்கும், நானே ஒரு 3 பேட்டி கொடுத்துட்டேன். எல்லாருமே வந்து சார் எப்போ சார் போருன்னு, எப்போ சார் ட்ரெயின் வரப்போகுதுங்கிற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அவர்களுக்குலாம் எல்லாருக்கும் ஒரு என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு பாட்டில் வந்து பணக்காரன் ஆயிரலாம், ஒரே ஒரு ஓட்டலில் முதலமைச்சர் ஆயிரலாம்னு சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரே ஒரு குண்டு போட்டு நம்ம பாகிஸ்தானை காமிச்சோன்னு நாளையிலேருந்து பாகிஸ்தான் நம்ம வசம் வந்ததை, பிடிபட்டதை பாஞ்சாலம் குறிச்சுங்கிற மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. போருங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் வந்து ஒரு செமி கன்வென்ஷனல் வார் அப்படி சொல்றீங்க, வார் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இது வந்து 2 ஒழுக்கம் கொண்ட நாடுகள் மோதுறதுங்கிறது வேற, பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாட்டோட மோதுறதுங்கிறது வேற. நம்ம வந்து பார்க்குறோம், ரஷ்யா மாதிரி ஒரு சர்வ வல்லமை படைச்ச ஒரு பெரிய வல்லரசே வந்து 3 வருஷங்களாக போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு, போர் நடத்திக்கிட்டே இருக்கு, மெதுவதாக போர் நடத்திட்டு இருக்காங்க. உலக நாடுகளில் யாருக்கும் அஞ்சாத, தன்னுடைய முடிவை தானே எடுக்கக்கூடிய, சுற்றி எதிரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் வந்து 2 வருஷமா அந்த போர் நடத்திட்டு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்தியா மாதிரியான ஒரு நாடுகள், பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், ஒரு 2-3 வருஷத்தில் உலகத்தின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறுவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற நாடு வந்து ஒரு போரில் இறங்கினா ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு, அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு, அதனால் ஏற்படக்கூடிய உள்கட்டமைப்புக்கான சேதம், இது எல்லாத்தையும் வந்து பரிசாக யோசிச்சு நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதனால் இப்போ என்னுடைய கணக்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலில் இந்தியா வந்து ஒருபோதும் பாகிஸ்தான் பக்கம் போகாது, பிஓகேவே லிமிட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பிஓகே கேப்சர் பண்ணி அதை ரீப்டைன் பண்ணுறது, ஏன்னா பிஓகேங்கிற நம்முடைய இடம் அப்படிங்கிறனால, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கான இடம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அங்கே வச்சிருக்கோங்கனால, இது நம்முடைய எல்லை அப்படிங்கிறனால ஐநா போன்ற சபையோ அமெரிக்கா போன்றவர்களோ எங்கேயா நாட்டாம பண்ணுறக்கா வந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ மலேசியா போன்ற நாடுகள் கூட ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசுகிற மாதிரி பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடாமல் இருங்கப்பா அப்படின்றாங்க. அது வந்து அவர்கள் அடித்தார்கள், நாம் அடி வாங்கினோம். அந்த இடத்துல வந்து நம்ம அப்பாவி மக்களை கொன்றவர்களை கூட வந்து அவங்க வந்துட்டு 2 பேரும் சண்டை போடாமல் இருங்க பாருங்க, நம்ம ஏதோ சண்டை கோழி மாதிரியான மலேசியா போன்ற நாடுகள் அவங்க வந்து நம்மகிட்ட நல்ல நட்புறவு வச்சிருக்காங்க. அந்த அறிக்கையிலேயே மலேசியா வந்து இந்தியா பாகிஸ்தான் 2 பேருமே நாங்கள் நல்ல நட்புறவு பேணுறோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிலைப்பாடு தான் அமெரிக்காவும் எடுக்கலாம். சைனா வந்து ரொம்ப தெளிவாக டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பாகிஸ்தான் ஸ்டாண்டு தான் இருக்கும். அது வந்து நமக்கு எந்த விதத்திலையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ரஷ்யா வந்து 2 காரணங்களுக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்குது. ஒன்று, அவர்களே ஒரு போரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது.
ரெண்டாவது சைனா வந்து இறங்கிச்சுன்னா சைனாவுக்கு எதிராக வந்து அவங்க போகிறதுக்கான ஒரு தேக்கம் விடுவாங்க அப்படிங்கிறது. மூன்றாவது இந்த பக்கம் வந்து பங்களாதேஷ் வந்து ரொம்ப தெளிவாக வந்து எங்களுடைய ஊரை பயன்படுத்திக்காங்கன்னா அவங்க வந்து பகிரங்கமாக அவர்களுடைய ஆட்சியில் முக்கியமான அங்கம் வைக்கக்கூடியவர்களே வந்து ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டு எங்களெல்லாம் பயன்படுத்திங்க நார்த் ஈஸ்ட் பூரா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு 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 ரௌத்ரம் பிடித்த ஒரு சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய போது இவங்க எப்படி பண்ணுவாங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் நீங்கள் ரொம்ப சரியாக குறிப்பிட்டது போல் கோவிட் பீரியடில் எப்படி நம்ம வந்து பல முன் தயாரிப்புகளை செஞ்சுட்டு அந்த கோவிட் வந்து வெற்றிகரமாக எதிர்கொண்ட நம்ம வந்து உலகத்திலேயே ரொம்ப சிறப்பாக எதிர்கொண்ட ஒரு நாடாக நம்ம வந்தோம். மிக குறைந்த உயிரிழப்புகளோட நம்ம தடுப்பூசியோட தடுப்பு மருந்துகளோட நம்ம வந்து அதை சமாளித்து கொண்டு வர முடிஞ்சது. அதுபோல் நமக்கு வந்து போர் என்று வந்தாலுமே கூட ஒரு மிக குறைவான சேதங்களோ அல்லது இல்லாத சேதங்களோ இருக்கிறதுக்கான முயற்சி என்னங்கிறது தான் இந்த முன் தயாரிப்புகள். நம்ம அப்போ எந்த அளவு தயாரினா நம்மளாம் இது வந்து கேள்விப்பட்டதே இல்லை, நம்ம வந்து ஒரு வாரம் சந்திச்சதே இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்தது கார்கில், அதுவும் அந்த பகுதியில் மட்டுமே அதை மீட்டெடுப்பதற்கான முயற்சி. அதற்கு முன்னாடி நடந்தது வந்து பங்களாதேஷ் வார், அதுவுமே வந்து அசாமோடைய பங்களாதேஷோட வெஸ்ட் பெங்காலோட இப்படி அந்த பகுதியோட முடிஞ்சு போயிருது. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடோட நேரடியாக ஒரு மோதல்ங்கிறது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு தெரியாது. அதனால் வந்து 360 டிகிரி நம்ம தயாராக இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால தான் அந்த மாநிலங்களுக்கான அந்த சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டு எனக்கு கிடைச்ச தகவலின்படி இது அனைத்து மாநிலங்களுக்கு 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசத்துக்கு மேலே கொடுக்கப்பட்டதா பார்க்கல. நான் சில மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டதா சில மாநிலம் கொடுக்கப்படாத தான் நான் அறிகிறேன். ஐ மே பி ராங், அது வந்து yet to verify. அதில் வந்து எங்கெங்க நம்ம வந்து எல்லை பகுதியில் கூடிய பஞ்சாப் மாநிலம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், பீகார், இந்த பக்கம் அஸ்ஸாம், இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், இது போல வந்து சைனாவுக்கும் நேபாளுக்கும் பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் நெருக்கி இருக்கக்கூடிய நேரடியாக இருக்கக்கூடிய இன்க்ளூடிங் உத்தரப்பிரதேசம், இது போன்ற அந்த மாநிலங்களில் வந்து ஒரு போர் தயாரிப்பு வந்து ரொம்ப கூடுதலாக தேவைப்படுகிறது. பிறகு இந்த பக்கம் மத்திய மாநிலங்கள் மற்றும் தென் மாநிலங்களில் வந்து இரண்டாவது கட்டம் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கான இடங்கள்னு பார்த்தா நமக்கு இந்தியா முழுக்க இருக்குது. கம்பேரிட்டிவாக வட மாநிலங்களை விட வடகிழக்கு மாநிலங்களோட ஒரு சேஃபர் ஜோனில் தென் மாநிலங்கள் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. அதனால தான் நம்ம வந்து நேரு காலத்திலேயே ரொம்ப பெரிய தொலைநோக்கு பார்வையோடு நம்ம வந்து நம்முடைய அணு உலைகள் உட்பட பல முக்கியமான ஆவடி தொழிற்சாலை, திருச்சி பெல் தொழிற்சாலை, இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம வந்து முக்கியமான விஷயங்களை பூரா நம்ம வந்து தென் மாநிலங்கள் கொண்டு வந்தோம். பலதும் வந்து இங்கே வந்து அதை பற்றின ஸ்ட்ராட்டஜியே தெரியாமல் எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க, எங்கள் ஊரில் அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு. ஆனால் நம்ம வந்து பாகிஸ்தானோ சைனாவோ நாளைக்கு ஒருவேளை போருக்கு வந்தால் கூட அதை அணுக முடியாத இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். பட் இந்த ஏற்பாடு வந்து முழுக்க நம்மை முன் தயாரிப்பு செய்து கொள்வதற்கானது. அது வந்து நிச்சயமாக வரவேற்கப்பட்டது. போர் வருகிறது, வரவில்லை. அது ஒரு கன்வென்ஷனல் வாராக இருக்கிறது, நான் கன்வென்ஷனல் வாராக இருக்கிறது, செமி கன்வென்ஷனல் வாராக இருக்குது, எந்த படிநிலையில் இருக்குங்கிறதுலாம் எல்லாமே தவிர்த்து ஒரு போர் வந்தால் நமக்கு வந்து இந்த தலைமுறைக்கே தெரியாது. 75க்கு பிறகு பிறந்தவங்களுக்கு போர் அப்படின்னா என்னன்னே தெரியாது. கார்கில் வாரில் எல்லாருமே நம்மெல்லாம் வந்து ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தி இந்திய வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிறதோட நம்முடைய போர் பங்களிப்பை முடிச்சுக்கிட்டோம், கொஞ்சம் நிதி கொடுத்தோம். ஸோ வந்து இது வந்து பாகிஸ்தானுடைய போர் அப்படிங்கிறது வந்து அப்படி போய் முடியாது. இது வந்து எந்த மாதிரி ஆனாலும் போய் நிற்கலாம். நம்ம வந்து அதை ரொம்ப இன்னும் கவனமாக கையாளணுங்கிற ஒரு தெளிவு மத்திய அரசுக்கு இருக்கிறது. அதனால தான் அவங்க எந்த விதமான உணர்ச்சி, நான் பலமுறை சொன்னது போல அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் உணர்ச்சிப்படலாம், ஒரு அரசு உணர்ச்சிப்பட முடியாது. அதனால முன் தயாரிப்புகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பாகிஸ்தானை வந்து ட்ரைன் அவுட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அவர்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அவர்களுக்கு மின்சாரம் கிடைக்கக்கூடியது, தண்ணீர் கிடைக்கக்கூடியது, இது மாதிரியான உலக பொருளாதாரத்திலிருந்து அவர்களுக்கான இணைப்பு கிடைக்கக்கூடியது, நமக்கு அந்த இறக்குமதி ஏற்றுமதி, இது மாதிரியா வந்து ஒரு அந்த பைப் லைனை நிப்பாட்டுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பைப் லைன் நிப்பாட்டின பிறகு அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் வந்து ரொம்ப ஈஸியாக முடியக்கூடியதாக இருக்கும். அதுவுமே நான் அறிஞ்ச வகையில் அது வந்து நேரடியாக பாகிஸ்தான் பக்கம் போகாமல் பாகிஸ்தான் வந்தால் நம்ம அந்த பக்கம் போகணும், அல்லது நம்ம பிஓகேயோடு நிறுத்திக்கணுங்கிற மாதிரியான ஒரு போராக இருக்கணும், தகவல் தெரிவிக்கணும். பட் எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு முனை அளவு கூட கிடையாது. ராணுவம் வந்து நம்ம பார்த்துருக்கோம், இந்தியாவுடைய பிராக்டிஸ் ஆகுது. எஸ்பெஷலி இந்த என்டிஏ கவர்மெண்ட்ல பிஜேபி தலைமையில், நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் அவருடைய கவர்மெண்ட் வந்து டிமானிட்டைசேஷன் மாதிரியான விஷயங்களே இந்தியாவிலே ஒரு 5 பேருக்கு மட்டுமே தெரிய வச்சு நடத்திருக்காங்க. போர் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பத்திரிகைகள்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு காலையில் போர் ரெடியாக இருங்கப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளோட தயாரிப்புகள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ எதை செய்யணுமோ அப்போ சரியாக செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அருண், எஸ் சார், நம்ம பார்க்குறோம் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்டர்நேஷனல் மீடியாவில் ஃபுல்லாக போய் ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவர் ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்தியா வந்து இன்னும் 36 மணி நேரத்திற்குள் தாக்குதல் நடத்தலாம்னு ராய்டர்ஸ் கொடுத்த பேட்டி பார்க்குறோம். 36 மணி நேரம் தாண்டி 48 மணி நேரம் தாண்டி இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா வந்து லிட்டரலி வெயிட்டிங் கேம் ஆடுதோ, அவங்கள ரொம்ப நீங்கள் சொன்னது போலயே சரியா அவங்க வந்து நல்லா ட்ரெயின் அவுட் பண்ணி அவங்களோட ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக இறக்கி, அவங்களுக்கு பெட்ரோல் பஞ்சம் இருக்குது, இந்த பஞ்சம் இருக்குது, அந்த பஞ்சம் இருக்குது, ஏகப்பட்ட பஞ்சம் இருக்கக்கூடிய அது நல்லா ட்ரெயின் அவுட் பண்ணி அவங்களுடைய பீக்லேருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் பண்ணலாமோ அப்படின்ட்டு மிலிட்ரி டாக்டர் சிலதெல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருக்க இந்த விஷயம் வந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா அசிம் முனிர் அவர் வந்து நாட்டினுடைய பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்தியா ஹஸ் ப்ரிப்பேர்ட் அ மல்டி லேயர்ட் மல்டி டைமென்ஷனல் த்ரெட் அகைன்ஸ்ட் அஸ் அப்படின்னு இந்தியா பாகிஸ்தானை
பல கட்டமாக பல முனைகளில் இருந்து தாக்கக்கூடும் அப்பேற்பட்ட அபாயத்தை இந்தியா எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதனால தான் நாங்கள் ஸ்டாக் பைல் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல அடுத்த 2 மாசத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, அங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்சி கவர்மெண்ட் அங்க பாகிஸ்தான் ரன் பண்றதுக்கு ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு அவனுக்கு பேர் வச்சுட்டு அங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க சில முக்கியமான கீயான 13 வில்லேஜஸுக்கும் தாலுக்ஸுக்கும் அங்க வந்து அவங்க உத்தரவிட்டிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயமாக வந்திருக்கு. இப்ப பாக்குறோம் கைபர் பக்துன்குவா உட்பட பல இடங்கள்ல இருந்து, பலூச்சிஸ்தான்ல இருந்து, அங்க சிந்துல இருந்து, எல்லா இடத்துல இருந்தும் பாதுகாப்பு படைகளை இந்திய எல்லையை ஒட்டி வந்து பாகிஸ்தான் குவித்து வருகிறது. இந்தியன் அட்டாக் இமினன்ட் அப்படின்னு போற இடத்துல எல்லாம் பேட்டி கொடுத்து வருகிறார்கள் பாகிஸ்தானிய அமைச்சர்களும் தளபதிகளும். இப்போ இன்னொரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. நம்ம பார்க்குறோம், பாகிஸ்தானுடைய வான் பரப்பை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்தியா தடை விதித்த நிலையில சர்வதேச விமானங்கள் மட்டும் இந்தியா பாகிஸ்தானை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இப்போ முக்கியமான அறிவிப்பு மத்தியான நேரத்தில் வந்ததை பார்க்குறோம். ஜெர்மனியை சேர்ந்த லஃப்தான்சா அப்படின்ற விமான நிறுவனம் வந்து தன்னுடைய விமானங்கள் பாதுகாப்பு காரணங்கள் கருதி பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்தாது அப்படின்னு அறிவித்தது. அதை தொடர்ந்து பிரான்ஸை சேர்ந்த ஏர் பிரான்ஸ் நிறுவனம் அறிவித்தது. இப்போ அடுத்தடுத்து 3 விமான நிறுவனங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ், எத்திஹாட், ஓமன் ஏர் போன்ற முக்கியமான நிறுவனங்களும் பார்க்குறோம். கல்ஃபை சேர்ந்தவங்க, கல்ஃப் கண்ட்ரிஸை சேர்ந்தவங்க, அதே போல யூரோப்பை சேர்ந்தவங்களும் இப்போ வந்து உத்தரவிட்டிருக்காங்க பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. அதாவது அந்த விமானங்களுக்கு நம்ம தடை விதிக்கல, நம்ம பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்பரப்பில் பறப்பதற்கு தான் தடை விதிச்சிருந்தோம். நம்மளுடைய விமானங்கள் அவங்க பக்கத்தில் பறக்கூடாதுன்னு அவங்க தடை விதிச்சிருந்தாங்க. இப்போ என்னடான்னா முக்கியமான நிறுவனங்கள், அதாவது சிங்கப்பூர் டு துபாய் போற இது கூட பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணாம இந்தியா வழியாவே போயிடுவாங்க, ஜஸ்ட் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு சுற்றறிக்கையும் வெளியிட்டது. ஒரு வாரத்துக்கு முன்னால் பார்க்குறோம், காஷ்மீர் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அட்வைசரி வெளியிட்டிருந்ததை பார்க்குறோம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் சார். நம்ம நீங்கள் சொன்னது போலவே பாகிஸ்தான் நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைக்கார பக்கத்து வீட்டுக்காரர். சைனா வந்து முரண்டு பிடிக்கக்கூடிய இன்னொரு பக்கத்து வீட்டு பிரச்சனைக்காரர். பக்கத்தில் வந்து சுண்டக்கா மாதிரி ஒரு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு வங்கதேசம் நம்மளால நாடு உருவாக்கிட்டு இப்போ நமக்கே எதிராக வந்து நார்த் ஈஸ்டை நாங்கள் தனியாக பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு மினோ கண்ட்ரி அப்படின்னு அறியப்படக்கூடிய, நம்மளே டிபெண்ட் பண்ணி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அவங்களும் பண்ணுறாங்க. ஜெனரல் பிபின் ராவத், மறைந்த ஜெனரல் பிபின் ராவத் ஒரு தியரி சொல்வார், 2.5 ஃப்ரண்ட் வார் அப்படின்னு. ரெண்டு பக்கம் போர், உள்நாட்டில் 0.5 சிவில் ஒபீடியன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் இருக்கும், அரசுக்கே எதிராக சிலர்லாம் உள்ளது கிளச்சி வருவாங்க. ஸோ 2.5 வார் தான் நம்ம இந்தியா ரெடி ஆகணும்னு சொல்லுவார். இப்போ அது 3.5 வாரா போகிற அளவுக்கு கூடிய அளவுக்கு நம்ம மும்முனைகளிலும் பல இடங்களில் சூழ்ந்து நிற்கிறாங்களோ? இல்லை, நம்ம இதெல்லாம் ரொம்ப தயாரிப்போடு தான் இருக்கிறோம். நம்ம வந்து இன்றைக்கி பங்களாதேஷ் வந்து அவ்வளோ சுலபமாக நம்மளை சேலஞ்ச் பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்கள்ட்டே முதல்ல அவ்வளோ கிடையாது. நீங்கள் வந்து பாகிஸ்தான்ட்டையும் பங்களாதேஷ்டையும் இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு எங்கே சாதகமாக இருக்குன்னா, பேசிக்கலாக அவங்கள்ட்ட பொருளாதாரம் ரொம்ப பலவீனமாக இருக்குது. அதாவது அவங்களுடைய சர்வைவலே ஒரு சேலஞ்சாக இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு போருக்கு போனால் என்ன ஆகும்னு நிறைய பேர் கவலைப்படக்கூடிய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமான இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன ஆகும்னு யோசிக்கிறாங்க. இந்தியாவுடைய பொருளாதாரம் சரிங்களா, உலகத்தின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய 4வது பொருளாதாரமாக மாறிட்ட 3வது பொருளாதாரமாக மாறப்போகிற இந்த 2 வருஷம் மேட்டருக்குள்ளே 2028-27க்குள்ளே மாறிடும்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பொருளாதாரத்துக்கு என்ன ஆகுமோ, நம்ம ஜிடிபி வந்து உலகத்திலே அதிகமான ஃபாஸ்ட் குரோயிங்காக இருக்குன்னு IMFலேருந்து வேர்ல்டு பேங்க் எல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கே அப்படின்னா, கையில் ஏற்கனவே காசுக்கு வழி இல்லாமல் கஞ்சி குழி இல்லாமல் இருக்கக்கூடிய பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன நிலைமைங்கிற பார்க்கணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ், அவங்கள்ட்ட பொருளாதார வலிமை இல்லைங்கிறது. பட் வந்து அவங்களுக்கு வந்து பின்னாடி இந்த ஃபீட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பார்க்குறோம் எப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் போரின் போது உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா இன்னைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கு, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கனிமங்களை பூரா நாங்கள் எடுத்துக்கூடன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. சம்பந்தம் இல்லாமல் ஒன்று இருக்குன்னு பார்ப்பீங்க. நீங்கள் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் போனோம் வந்தோம், அதனால் எங்களுக்கு நிறைய லாஸ். அதனால் என்ன அப்படின்னா, கடைசியில் வந்து கனிமங்கள் நாங்கள் எடுத்துக்கணும். இதை மாதிரி பங்களாதேஷ்டையோ பாகிஸ்தான்டையோ பேசி நிறைய வேற ஆதாயங்கள் வந்து சைனா கேரண்டியா செய்யும், அமெரிக்காவே செஞ்சாலும் வியக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ரஷ்யா அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறோம். இது மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன் வந்து எப்படினாலும் போகலாம். அப்படிங்கும்போது அவர்கள் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி முன்னிர் குறிப்பிட்டது போல மல்டி டைமென்ஷனல் மல்டி லேயர் அப்படின்னா, அது வந்து வெறும் ஆயுதங்களை தாங்கிய போர் மட்டுமே இல்லை. அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. நம்மளும் அந்த மாதிரி இந்த நம்ம
பிபின் ராவத் அவர்கள் அமரர் சொன்னது போல 2.5 அப்படிங்கிறது வந்து நேரடியான துப்பாக்கி ஏந்தியோ பீரங்கி ஏந்தியோ ஏவுகணை தாக்கியோ மட்டும் நடக்கக்கூடிய ஒரு இது மட்டுமல்ல. அதை தாண்டி நம்ம ஏற்கனவே செஞ்சது போல சிந்து நதிக்கான நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்துறது, அவங்களுக்கான பொருளாதார தடை வைக்கலாம், அங்கேருந்து ஒரு போஸ்டல் கூட வரக்கூடாதுங்கிற நம்ம பார்க்குறோம். முன்னாடிலாம் வந்து வியந்திருப்பாங்க, என்னங்க இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போர் நடக்குன்னா இவங்க போஸ்டல் வரக்கூடாது, தபால் கடை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரியான வீட்டில் நம்ம வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம், ஒரு பயங்கரமான ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். வந்து போஸ்டல்லே வந்துச்சு, கவர்லேயே வந்துச்சு, கவரை பிரித்து பார்த்தா ஆந்த்ராக்ஸ். அதை மாதிரி வந்து இவர்கள் போர் அப்படின்னு வந்தால் என்ன மாதிரி செய்வாங்க, யார் யார் செய்வாங்கலாம் நம்மளால் கற்பனை பண்ண முடியாதனால ரொம்ப தெளிவாக சில முன்னேற்பாடு செய்கிறாங்க. ஆர்டிகல் 370 அப்ளிகேஷன் போது நம்ம என்ன செஞ்சாங்க பார்க்கணும். எப்படி கத்தியின்றி ரத்தமின்றி ஒரே ஒரு உயிர் பலி கூட இல்லாமல் 370 அப்ளிகேஷன் நடந்துங்க பார்க்கும்போது அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்த வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு மாநிலத்தை சேர்ந்தவர்கள், சுற்றுலா பயணிகள் எல்லாருமே சத்தம் காட்டாமல் டிபோர்ட் பண்ணாங்க, அங்கேருந்து கிளப்பினாங்க. யாருக்கும் என்ன காரணம்னே தெரியல. நம்முடைய துருப்புகள் வந்து எல்லையோர பகுதிகளுக்கு நகர்த்தப்பட்டது, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு செய்யப்பட்டது. யாருக்குமே என்ன பண்ண போகிற ஒரு போர் நடக்கும் போதா என்னன்னு சொல்ல 370 அப்ளிகேஷன் பற்றி யாருமே யோசிக்கல. அப்போ சத்தம் காட்டாமல் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சாதிச்சு முடிச்சோம். அதுபோல இப்போ நிறைய பயிற்சி நடந்துட்டு இருக்கு. இந்த பயிற்சி நடக்கிறதுனால எல்லாமே நேரடியாக ஒரு கன்வென்ஷனல் வாரில் தான் போய் முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. 150 ஐடியாக்கள் இருக்குது, 150 விஷயங்கள் இருக்குது, அத்தனையுமே வந்து முழுக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கப்படுங்கிறதுல செகண்ட் தாட்டே கிடையாது. அது எப்படிப்பட்ட பதிலடி அப்படிங்கிறதுல வந்து நமக்கும் நம்ம இந்த சோசியல் மீடியாலே இருக்கிறவங்களுக்கும் தம்ப்நெயிலுக்கு ஆசைப்படுறவங்களுக்கும் அதை தாண்டி ஒரு அரசாங்கமாக ஒரு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து ஒரு போர் அப்படிங்கிறது அவர்களை முடக்குவது, அது வந்து அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து இப்போதைக்கு பாகிஸ்தான் செயல்பட விடாமல், இன்னொரு முறை இந்தியா மீது ஒரு அத்துமீறல் நடத்தாமல், இன்னொரு முறை அவர்களுக்கு இப்படி ஒரு துணிச்சல் வராமல் தடுக்க ரொம்ப முக்கியம். அது இராணுவ ரீதியாக நடந்தாலும் சரி, அல்லது வந்து பொருளாதார ரீதியாக நடந்தாலும் சரி, அல்லது வேறு மாற்று வழியில் கண்டுபிடிச்சாலும் சரி. நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 2-3 நாளாக வந்து பாகிஸ்தான் சைபர் ஃபோர்ஸ் அப்படின்லாம் போட்டு வச்சுட்டு அவங்க வந்து நாங்கள் இங்கே அட்டாக் பண்ணோம், அங்கே அட்டாக் பண்ணோம், அதை ஹேக் பண்ணிட்டோம், முழு டேட்டா எங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வார் அப்படிங்கிறது வந்து ஒரு நேரடியாக ஒரு ரத்தம் சிந்தக்கூடிய, ஒரு துப்பாக்கி ஏந்தக்கூடிய ஒரு ஆயுதம் போரா மட்டும் இல்லாமல், அதுவும் கூட தான், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முனைகள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார் அட்டம்ப்ட் தான் நம்ம பண்ணிருக்க வார் ஸ்ட்ராட்டஜி தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நம்ம வந்து ரத்து செய்யுது. அப்போ வந்து இது வேற வேற டைமென்ஷனில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த டைமென்ஷனில் போகுதுங்கிற பார்க்கணும். பங்களாதேஷ் நமக்கு இருக்கக்கூடிய சவாலை நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா போர்க்காலத்தில் வெறும் வாய் சவடாலா இல்லாட்டி உண்மையான விஷயமா நம்ம வந்து ஒரு அது பொருத்தி பார்க்குற நேரம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்குற சாதாரணமான அமைதியான சூழல்களில் வந்து ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சுன்னா அப்படின்னா அப்படியான வெடிகுண்டு வச்சு பார்ப்பாங்க, ரைட்டு ஒரு ரெண்டு நாய் வச்சு பார்ப்பாங்க, 2 ஆள் வச்சு பார்ப்பாங்க, பாம்ஸ் கூட பார்ப்பாங்க, ரைட்டுக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் ஒரு போர் சூழலில் இந்த மாதிரி வந்து ஒரு பாம் வைக்கப்பட்டிருக்கு, ஒரு தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஆமாம் இப்படி தான்ப்பா சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு நம்ம சாதாரண விட்டு போக முடியாது. அது எல்லாமே ரொம்ப உச்சபட்ச பாதுகாப்பு ஏற்பாடோட ஒரு உச்சகட்ட கவனத்தோடு நம்ம அணுக வேண்டிய விஷயமா இருக்கும். அதனால நம்ம வந்து பங்களாதேஷுடைய முயற்சியை நம்ம வந்து கூர்ந்து தான் கவனிக்கணும். பாகிஸ்தானுடைய நகர்வுகள் அத்தனையுமே கண்காணிக்கப்படுதுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அஜித் தோவல்ல இருந்து ஜெய்சங்கர்ல இருந்து நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்ல இருந்து எல்லாருமே ஒரே பணியில் தான் இருக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் எல்லாருமே ஹை அலர்ட்ல இருக்கிறாங்க பார்க்குறோம். நம்முடைய முப்படை தளபதிகள் அவங்க எல்லாருமே அந்த வேலையில் இருக்காங்க. நம்மகிட்ட வந்து மானிட்டரிங் சிஸ்டம் ரொம்ப தெளிவானது, நம்மகிட்ட வந்து டெக்னாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ரஃபேல் மாதிரியான ஒரு விமானங்கள்லாம் நம்ம கையில் வச்சிருக்கிறோம், இப்போயே நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இது நம்ம டெக்னிக்கலாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். நம்முடைய இண்டிஜினஸான ஜிபி சிஸ்டம்லாம் வேறு இருக்குது. நம்ம வந்து அண்டை நாடுகளை, உலக நாடுகளை, நட்பு நாடுகளை நம்பி இருந்தாலும் நாமே பல விஷயங்களை பண்ண முடியுங்கிற இடத்துல நம்மளால் முப்படைகளின் தரைப்படையிலும் சரி, கப்பற்படையிலும் சரி, விமானப்படையிலும் சரி, 3லையுமே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம். ஒப்பீட்டு அளவில் எந்த அளவுலையுமே நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம பக்கத்திலே கிடையாது. பட் அவர்களும் ஒரு அணு ஆயுத நாடு அப்படிங்கிற நம்ம மறந்துட முடியாது. இன்றைக்குமே வந்து காசா பகுதியில் ஒரு கடுமையான அட்டாக் இஸ்ரேல் நடத்தினாலும் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு சவால் கொடுக்க முடியாத விஷயத்தை ஈரான் உள்ளிட்ட படங்களை ஹவுதியிலேருந்து இந்த பக்கம் பண்ணுறாங்க, இந்த பக்கம் ஹமாஸ்லேருந்து பண்ணுறாங்க, இந்த பலரும் பண்ணுறாங்க பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சோம், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் ஹமாஸ் காரங்களும் உள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க, நம்ம கவனிக்கணும். ஸோ இது எந்த மாதிரி போய் நின்றோம், யார் வந்து நிற்பா, யார் எதிர நிற்பாங்கலாம் நம்ம வந்து அவ்வளோ சுலபமாக நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 100% அர்ப்பணிப்போடு, ஒரு 360 டிகிரி பார்வையோடு தான் இந்த போரை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது வந்து பொதுமக்கள்லேருந்து, காவல்துறையிலேருந்து, துணை இராணுவ படைகள்லேருந்து, இராணுவ வீரர்கள்லேருந்து, அரசியல் தலைமையிலேருந்து ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒரே கூர் நோக்கோட அர்ஜுனனுடைய பார்வை எப்படி கிளியின் கண்ணை நோக்கி இருந்ததோ அதுபோல் நம்ம வந்து அவ்வளோ ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜோடு இருந்தால் மட்டும்தான் இதை நம்மளை ஈஸியாக சமாளிக்க முடியும். அல்லது இது ஒரு நெடுநாட்களாக தொடரக்கூடிய ஒரு பஞ்சாயத்தாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை சுருக்கமாக முடித்து அதில் நம்ம வெல்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கறதுக்கு இந்த யுக்தி, இந்த தயாரிப்பு எல்லாம் அவசியம் தேவையாகும்.
எஸ் சார், நம்ம பார்க்குறோம் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிறது. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பீன் புட் அண்டர் அலர்ட், எக்ஸ்ட்ரீம் வார் டைம் அலர்ட் அப்படின்னு நமக்கு தகவல்கள் வருகிறது. நாடு முழுக்க இந்திய விமானப்படை உச்சக்கட்ட உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வேரியஸ் பேசஸ் நமக்கு இருக்கு. அந்த பேசஸ்லாம் வந்து ஊரந்து விஷயம் கூகுளில் போட்டால் கூட கிடைக்கும். பட் அதை தாண்டி இந்தியா அதர் ஆப்ரேஷனல் ரெடினஸ்லையும் இந்தியா இருக்கு. நம்ம சமீபத்தில் பார்த்தோம் ஷேஷான்பூர் அப்படின்னு ஒரு ஐ திங்க் ஸோ ஷேஷான்பூர் உத்தரப்பிரதேஷில் ஹைவேஸில் நம்ம வந்து ஃப்ளைட்ஸை வந்து டே டைம்லையும் நைட் டைம்லையும் லேண்ட் பண்ணி போர் பயிற்சியில் ஈடுபட்டதை நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த மாதிரியே சில இடங்களை நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கோம். பஞ்சாப் மாநிலத்திலையும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் சில இடங்கள் நம்ம வந்து நெடுஞ்சாலைகள் தான் நம்ம இருக்கிற மாதிரியான டோல் கேட் ஹைவே தான் அது. அங்கே வந்து நம்ம ஒரு தெளிவான ஒரு ஏற்பாடு ஏற்கனவே செஞ்சுட்டு இதர் மாதிரியான சந்தர்ப்பங்களுக்கெல்லாம் தயாரி பண்ணி தான் நம்ம வந்து ஃபியூவலை ஃபில் பண்ணுறதுக்கு, உணவுப் பொருளை அனுப்புறதுக்கு, இந்தியாவுக்குள்ளே நம்ம சமாளிக்கிறதுக்கு, வெளிநாட்டில் வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய நம்முடைய விமானப்படைக்கும் ராணுவ வீரர்களுக்கும் மற்ற பொருட்கள் ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறதுக்குன்னு நம்ம வந்து ஏர் பேஸ் டு ஏர் பேஸ் மட்டும் இல்லாமல் இடையில வந்து நின்று போகக்கூடிய ஒரு தேவை இருக்கலாம். ஏன்னா உடனடியாக செய்யணும் அப்படிங்கிறனால ஸோ ஒரு பேக்கப் வச்சுக்கிற ஒரு பேச்சுக்கு நமக்கு வந்து சென்னையிலேருந்து கிளம்பி நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து ஒரு ராணுவ உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஜம்மு காஷ்மீருக்கு ராணுவ உதவி செய்யணுங்கிறதுக்குமான வித்தியாசம். அப்போ நம்ம சென்னையிலேருந்து உத்தரப்பிரதேசத்தில் போய் நம்ம ஃபியூல் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உத்தரப்பிரதேசத்துலேருந்து அங்கே போவோம். அதனால தான் நமக்கு வந்து ரோட்லேயே நம்ம ஏற்கனவே வந்து வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும்போது சொல்லியிருக்கோம். முன்னாடி அதே உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய சாலைகள்லாம் வந்து டிராக்டர் ஓட்டுறது கூட தகுதி இல்லாத இருந்துச்சு. இப்போ அங்கே வந்து நடு ரோட்டில் அங்கே விமானங்கள் இறக்குறாங்க. அன்னைக்கு வந்து இதனால் என்ன பிரயோஜனம்னு கேள்வி பேசினவங்க அதெல்லாம் என்ன பலன் இன்னைக்கு வந்து அதை கண்கூடா பார்க்குறாங்க. நமக்கு வந்து இது வந்து ரொம்ப பெரிய அளவில் ராணுவ ரீதியில் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியதா, உதவி செய்யக்கூடியதா, ஈஸி கோயிங்காக நமக்கு இருக்குங்கிறத பார்க்குறோம். எஸ் சார், சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் நடந்துட்டு வருது. தற்போதைய சந்திப்பு என்னன்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடியுடன் NSA தோவல் 1.5 மணி நேரமாக ஆலோசித்து வருகிறார். இடையே வந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு வந்து திரு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் அவருடன் சந்திப்பு நடந்தது. அது வந்து 2 விஷயமா நமக்கு தகவல்கள் வருது. ஒன்று பாகிஸ்தான் காஷ்மீர் இந்த இஷ்யூ பற்றி, இன்னொன்று வந்து சிபிஐ உடைய தலைவரை வந்து தேர்வு செய்வதற்கான ஆலோசனை அப்படின்னும் சொல்றாங்க. 2 டிஃப்ரெண்ட் தகவல்கள், 2 இருவேறு தகவல்கள் வந்து வருது அப்படின்னால we are yet to confirm. பட் ஆனால் அஜித் தோவல் அவர்களுடன் 1.5 மணி நேரமாக ஆலோசனை நடந்துள்ளது. இன்னைக்கு காலையில் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, பாதுகாப்புத்துறை செயலருடன் பிரதமர் மோடி அவர்கள் 1-to-1 ஆலோசனை நடத்தினார் தனது இல்லத்தில், அதிகாரப்பூர்வ 7 லோக் கல்யாண் மார்க் இல்லத்தில் நடந்தது. நேற்று பார்த்தோம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய விமான தளபதியோட சந்திப்பு. அதற்கு முன்னாடி பார்த்தோம் கடற்படையுடைய தளபதியுடைய சந்திப்பு. அதற்கு முந்தின நாள் பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லாவோட சந்திப்பு. ஸோ குரூஷியலான அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. பாதுகாப்புத்துறை அமைச்சரோட அதுக்கு முந்தின நாள் சந்திச்சார். அதற்கு முன்னாடி ஆர்மி சீஃபோட சந்திச்சார். ஸோ பிரதமருடைய சீரியஸ் மீட்டிங்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ப்ரோக்ராம்ஸ்லாம் கேன்சல் பண்ணி முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவும் பார்க்குறோம், நம்ம காஷ்மீர் பார்டரில் நம்ம அங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ஸுக்கு வந்து லோக்கலாக என்ன போச்சுன்னு தெரியல. அவங்க வந்து அவர்களாக வந்து பதுங்கு குழிகளை அண்டர் கிரவுண்ட் இதெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க, நாங்கள் ரொம்ப நாள் இது மாதிரிலாம் ரெடி பண்ணி, பட் இப்போ அதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு அவர்கள் சொன்னதை பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்க இந்தியாவும் ரெடி ஆகிட்டு இருக்கிறது பார்க்குறோம். நம்மளும் வந்து வார் டைம் அஃபேராக பல விஷயங்களை மேற்கொண்டு வருகிறோம். ஸோ இதில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தற்போது கிடைக்கக்கூடிய தகவல் படி நீங்கள் சொன்னது போலவே பார்டர் ஸ்டேட்ஸை உச்சக்கட்ட உஷாரில் இருக்க சொல்லியிருக்காங்க, அலர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த MHA உடைய உள்துறை அமைச்சகத்துடைய இந்த உத்தரவு ஒத்திகை, போர்க்கால ஒத்திகையை மேற்கொள்ளுமாறு வந்த உத்தரவு வந்து மாநிலங்களுக்கு பொதுவாக அனுப்பப்பட்டாலும் பார்டர் ஸ்டேட்ஸுக்கு கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களுக்கு இந்த உத்தரவு தீவிரமாக ஆக்கப்பட்டுள்ளது, கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு வந்து மே 7ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் வந்து அது அவங்களுக்கு வந்து அந்த சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில்ஸ் வந்து இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா அந்த விஷயங்கள் என்னென்ன, ஏர் ரெய்ட் சைரன்ஸ் வந்து டெஸ்ட் செய்யப்படும். இப்போ பார்க்குறோம் நமக்கு பல இடங்கள்ல ஏர் ரெய்ட் சைரன்ஸ்லாம் இங்கே நமக்கு நமக்கு தெரிஞ்செல்லாம் வந்து ஆம்புலன்ஸ் சத்தம் பார்த்துருப்போம். நம்ம வந்து தீவண்டின்னு சொல்லக்கூடிய வந்து ஃபயர் சர்வீஸ்க்கான பார்த்துருப்போம். அதுலேயே நமக்கு இன்னொரு பெரிய கிளாரிட்டி கிடையாது. நம்ம வந்து ரொம்ப நாளாக நாங்கள் வந்து இந்த ரோட் சேஃப்டி பற்றிலாம் பார்க்கும்போது நாங்கள் பேசியிருக்கோம். பின்னாடி ஆம்புலன்ஸ் வந்தால் நம்ம ரைட்டில் வழி விடணுமா லெஃப்ட்டில் வழி விடணுமாங்கிற ஒரு தெரியாது. வழி விடணுங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு அவேர்னஸ் உண்டு. ஆனால் நம்ம நிறைய பேர் இளைஞர்கள் விவரம் தெரியாமல் அதை சேஸ் பண்ணக்கூடியதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வந்து ஆம்புலன்ஸ் பின்னாடி வரும்போது நம்ம ஒதுங்க வேண்டிய சைடு ரைட்டாக
ஒதுங்குடி சைடு லெஃப்டாங்கிறது தெரியாது. இந்த கன்ஃபியூஷன் வந்து ஆம்புலன்ஸோடைய வேகத்தையே குறைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரையல்லாம் பண்ணுறோம். நம்ம வந்து ஆம்புலன்ஸ் சத்தத்தையும் ஃபயர் சத்தம் பார்த்து கேட்டதுக்கு இந்த வார் சைரன் அப்படிங்கிற என்னன்னு தெரியாது. அது முன்னாடி தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து, இல்லாட்டி எங்கேயாவது வந்து ஒரு பஞ்சு தொழிற்சாலையில் வந்து டைம் ஆயிடுச்சு 5 மணி ஆயிடுச்சு சொல்லி 5 மணி சங்கு நம்மளுக்கு நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் இதை நம்ம நடத்துகிறோம். 4 நாளை தாண்டி முன்னாடி பாலக்கோட்டில் நடந்ததோ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ வந்து நம்ம வார் லிஸ்ட்டில் சேர்க்க முடியும். ஏன்னா வந்து அது வந்து ஒரு பர்டிகுலர் அட்டெம்ப்ட், நம்ம வந்து வெல் கால்குலேட்டட் அண்டு அது வந்து அஃப்கோர்ஸ் சர்ஜிக்கல். இது வந்து அவங்கள முடக்கணும். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இது வந்து பாகிஸ்தானுக்கு இன்னொரு முயற்சி. நம்ம வந்து ஏற்கனவே அவர்களுக்கு 71 நம்ம கொடுத்த பாடத்தில் பங்களாதேஷை பிரித்து கொடுத்த போதே அவர்களுக்கு வந்து ஒரு பாடம் கிடைச்சது. ஆனால் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 30 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து கர்கிலில் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு திருப்பி ஒரு 25 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு அடுத்த ஒரு ஆசை வந்திருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பாடம் வந்து ஒரு முறை கற்றுக் கொடுக்கக்கூடியது அடுத்த 50 ஆண்டுகளுக்காக அவர்களுக்கு வந்து பாடமாக இருக்கணும். அது வந்து திரு மேஜர் அவர்கள் குறிப்பிட்டது போலையோ திரு சுப்பிரமணியசாமி அவர்கள் குறிப்பிட்டது போலையோ பாகிஸ்தானை பல நாடுகளாக ஆக்குறோமா இல்லையாங்கிறது செகண்டரி. நம்முடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பிஓகே வந்து நம்ம ரீட்டைன் பண்ணுறது. அது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். பிஓகே வந்து நம்ம பக்கத்தில் வந்து திரும்ப வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு முக்கியமான தீர்வாமையும். நீங்கள் குறிப்பிட்டது போல சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு இணைப்பு புள்ளியாக இருக்கிறது வந்து அந்த இடத்துல முரண்படும். ஆப்கானிஸ்தானை நம்பி பாகிஸ்தான் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆப்கானிஸ்தானை சமாளிக்க முடியாமல் சைனா சிரமப்படும். நமக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல நட்பு நாடாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் ஏற்படும், அப்பர் ஹேண்ட் ஏற்படும். ஸோ நம்ம பிஓகே ரீட்டைன் பண்ண முடிஞ்சிருச்சு நம்மளால் அப்படின்னாலே ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கும். அது வந்து டிப்ளமேட்டிக்கலாகவும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம டிப்ளமேட்டிக்கலாக கூட அது வந்து என்னுடைய இடம், என்னுடைய இடத்த நான் மீட்கிறேன், நான் வந்து பொது சோருக்கோ அடுத்தவங்க சோருக்கோ ஆசைப்படல, நான் வந்து என்னுடைய சோருக்கு தான் நான் வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கும். அதை சர்வதேச நாடுகள் நம்ம வந்து ஏற்கனவே திரு மேஜர் அவர்கள் குறிப்பிட்டது போல சைனாவோ அமெரிக்காவோ பங்களாதேஷோ அவர்கள் வார்த்தையை சொல்றதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அவங்க வந்து நீங்கள் இஸ்லாமாபாத்லேயோ கராச்சிலையோ நீங்கள் நேராக போய் ஒரு குண்டு போட்டிங்கன்னா என்ன சார் நீங்கள் அவங்க வீட்டில் போய் பண்ணியிருக்கீங்க சொல்லி ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து பிஓக்கில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள், அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள், அங்கே மட்டும் நம்ம தாக்குதல் பண்ணிட்டு அதை வந்து நம்முடைய கண்ட்ரோலுக்கு எடுத்தோம், நம்ம மீட்டெடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியமான நகர்வாக இருக்கும். அது இந்திய வரைபடத்தை, உலக வரைபடத்தை, பாகிஸ்தானுடைய வரைபடத்தை வந்து திருத்தி அமைப்பதாக இருக்கும். நம்ம வந்து பார்க்குறோம் இந்தியாவில் இருந்து பண்ணக்கூடிய கூகுள் வந்து வேற ஒரு மேப் கொடுக்குறதும் பாகிஸ்தானில் அதே கூகுள் வேற மேப் கொடுக்குறோம் பார்க்குறோம். அந்த மாதிரியான இந்தியாவுக்கே 2 மேப்பு போடுற அந்த வேலையெல்லாம் இல்லாமல் அவங்களுக்குலாம் நம்ம வந்து டக்குன்னு ஒரு இதை போட்டு விட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாக வந்துடுவாங்க. ஸோ குறைந்தபட்சம் அது அவன் வந்து திரு மேஜர் அவர்கள் வந்து அதோடைய மேக்னிடியூட் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதில் குறைந்தபட்சம் பிஓகே நம்ம ரீட்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அதற்காக தான் ஒரு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 4 நாளைக்கு மேலே தாக்குதல் தொடரக்கூடாது அப்படிங்கிற பாகிஸ்தானோட எண்ணமாக இருக்குது. 4 நாளா 40 நாளாங்கிறது இல்லை. நம்முடைய லட்சியம் எண்ணம் அடையப்படுதா அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம். இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் இந்தியா ஒரு கண்ட்ரியாகவும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமா பார்த்துட்டு இருக்கிறது. நம்முடைய ஒரு பகுதியை இவர்கள் வந்து ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பாகிஸ்தான் வந்து நம்முடைய பகுதி ஆக்கிரமிச்சிருக்குதே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அதை வந்து நம்ம மீட்டெடுத்துட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கும். சைனாவோடு நம்ம ஏற்கனவே போருக்கு போயிருக்கிறோம். அதாவது சைனா நம்மோடு ஏற்கனவே போருக்கு வந்திருக்கு, பாகிஸ்தான் ஏற்கனவே நம்மோட போருக்கு வந்திருக்கு. அந்த இடங்கள்லாம் நம்ம வந்து நேரு காலத்திலையும் இந்திரா காந்தி காலத்தில் நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த விட்டு கொடுத்ததை நம்ம வந்து ரொம்ப அபத்தமான ஒரு முடிவாக இருந்த ஒரு விஷயத்தை நம்ம மீட்டெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்து ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே நம்ம கச்சத்தீவை மீட்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். அதே போல பிஓகே வந்து தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவாக பல முறை குறிப்பிட்டார். இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை எப்போதாங்க தீரும் அப்படிங்கிறதுக்கு ஒரே வரியில பதில் சொன்னார். என்னைக்கு பிஓகே இந்தியாவோடு முழுமையாக மீண்டு இணைக்கப்படுகிறதோ அன்னைக்கு இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை முடிவுக்கு வரும்னு. இந்த கடந்த மாதம் 22ஆம் தேதி 26 இந்திய அப்பாவி உயிர்கள் பலியானதற்கான ஒரு சரியான பழிவாங்கலாக, சரியான ஒரு பலியாக வந்து இருக்கக்கூடியது வந்து பிஓகேவை இந்தியாவோடு மீட்டெடுப்பதுதான். அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் ஜனநாயகப்படுத்தி நம்மோடு இணைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் சேர்த்து அவர்களையும் நம்ம வந்து ஒரு சுபிட்சமான ஒரு வளர்ச்சி பாதைக்கு திருப்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவது. அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஜம்மு காஷ்மீர்லேயே இப்போ அவங்க அந்த வளர்ச்சி பாதையை பார்த்துட்டாங்க. இந்தியாவுடைய ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பிற பகுதியில் பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தோம், இப்போ எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையான நம்மோட ஒத்துழைப்பு கொடுக்கணும். பிறகு அது ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்திலையோ பலூச் மாதிரியான இடங்கள்ல, பஞ்சாப் மாதிரியான மாகாணங்கள்ல வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாருங்க, நீங்க வச்சுக்கிட்டு இருந்த பிஓகே வந்து இன்னைக்கு அங்கே போய் நல்லா டெவலப் ஆயிருச்சு, உங்க கூட சேர்ந்து நாங்கள் வீணாயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து எதிர்ப்பு முனைகள் இன்னும் கடுமையாக வலுவாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாம பாகிஸ்தானை துண்டாடுகிறோமா இல்லையா என்பது இரண்டாவது.
பாகிஸ்தான் நம்மிடமிருந்து ஆக்கிரமித்திருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களில் பிபிசி மாதிரியான ஊடகங்கள், ராய்ட்டர் மாதிரியான நிறுவனங்கள், பல்வேறுபட்ட நிறுவனங்கள்லாம் இந்தியன் ஆக்குபைடு காஷ்மீர், இந்தியன் மெயின்டைன்டு காஷ்மீர்னு மலேசியாவுடைய அறிக்கையிலெல்லாம் கூட அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எந்த விதமான அவசியமும் இல்லாமல் காஷ்மீர்னாலே அது இந்தியாவோடது அப்படிங்கிறது இந்தியா சொல்றது மட்டும் இல்லாமல் உலகம் ஏற்றுக்கொண்டதாக வரும். அதற்கான ஒரு துவக்க புள்ளியாக இந்த பயிற்சிகள், இந்த முன்முயற்சிகள் உதவும் எதிர்பார்க்கலாம். பாகிஸ்தானுடைய நேஷனல் அசம்பிளி ஒருமனதாக ஒரு தீர்மானத்தை தற்போது நம்ம பேசக்கூடிய நிமிடத்தில் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, any attempt to block Pakistan's water will be considered as an act of war அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்தியா வந்து எந்த வகையில் ஒரு தண்ணீரை நிப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டாலும் அது வந்து ஒரு போருக்கான முதல் ஷாட்டாகவே அவங்க கருதுவாங்க அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். படைகளை குவித்திருக்கிறார்கள். அவங்க போராவே கருத வேண்டியதான். அது வந்து ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னே சொல்றாங்க. அவங்களுக்கு தானே பொறுத்தளவுக்கு அது போர் தான் இருக்கட்டும். நம்ம வந்து அதான் ஏற்கனவே சொன்ன போல அவங்களுடைய ராணுவ தளபதி முனீர் சொன்ன நம்ம மல்டி லேயர் வார் வந்து நம்ம பண்ண போகிறோம். அது வந்து நேரடியாக வெறும் ஆயுதம் தாங்கினதை மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான நீரை நிறுத்துவது, அவர்களுடைய பொருளாதார நெருக்கடி கொடுப்பது, அவர்களுக்கான ஏற்றுமதி இறக்குமதி தடை செய்வது, அவருடைய கப்பல் போக்குவரத்து, அவருடைய விமான போக்குவரத்து எல்லாத்தையுமே தடை செய்வது மாதிரியான விஷயங்களில் ரொம்ப முக்கியமான கவனம் பெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய இந்திய அரசுடைய செயல்பாடுகள். நம்ம வந்து ரொம்ப நிதானமாக நம்ம வந்து எவ்ரி ஸ்டெப் ஷுட் பி மெஷர்ட் அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து ஒரு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எமோஷனலாகி நம்ம செய்கிறதா இல்லாமல் நிதானமாக இது வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கும் பாகிஸ்தான் இன்னொரு முயற்சியை இந்தியா பக்கம் திருப்பாமல் இருப்பதற்கும் அதற்கு பாகிஸ்தான் மக்களுடைய ஆதரவு தேர்வு. நம்ம வந்து பார்த்தோம், ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த 26 பேர் பலியாக்கப்பட்ட விஷயம் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அப்பாவி மக்கள் பலி கொள்ளப்பட்ட விஷயம் வந்து பாகிஸ்தான் மக்கள்கிட்டயே வந்து ஒரு பெரிய சிம்பத்தியை கிரியேட் பண்ணியிருக்கு. பாகிஸ்தான் அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடு வந்து அங்கே இல்லை, பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு அங்கே இல்லை, பாகிஸ்தான் வந்து தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிருச்சு, அப்பாவி மக்களுடைய உயிரோடு விளையாண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார் நாளைக்கு நடந்தால் அந்த வாருக்கு காரணம் நாம தான் அப்படின்னு பாகிஸ்தான் மக்களை நினைக்கும்படியான ஒரு நிலைமைக்கு வந்து இந்த சம்பவம் கொண்டு போய் பார்க்கிறோம். அதனால இதுதான் நம்முடைய முயற்சியுமே கூட. அதாவது பாகிஸ்தான் மக்களுக்கு பாகிஸ்தான் அரசு மீதே வெறுப்பு வர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய முதல் முயற்சி. அதுதான் வந்து அந்த அட்டம்ப்ட்ல தான் நம்ம ரொம்ப தெளிவாக நிதானமாக போயிட்டு இருக்கோம் பார்க்கிறோம். பாகிஸ்தான் ஒரு தவறான செயலை செய்திருக்கிறது, அதற்கான விலையை அவர்கள் கொடுத்தாக வேண்டும். அவர்கள் இன்னொரு முறை அது போன்ற முயற்சி எடுக்கக்கூடாது. அப்ப நம்முடைய வார் அப்படிங்கிறது வந்து வெறுமனே ஆயுதம் தூக்கிய, ஆயுதம் ஏந்திய, ஆயுதம் தாங்கிய ஒரு வாராக மட்டுமில்லாமல் போராக மட்டுமில்லாமல் அவர்கள் இன்னொரு முயற்சி செய்யாத அளவுக்கு இருக்கணும்னு பார்க்கும்போது POK அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்குது. சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்குது. அதை வச்சு தான் அவங்க வந்து சைனா வந்து பல அட்வான்டேஜ்களை அவங்க வந்து அந்த சில்க் ரூட்டுக்கெல்லாம் கூட அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க பார்க்குறோம். அது வந்து அந்த POK நம்ம பக்கம் மீண்டும் கொண்டு வரப்பட்டால், மீண்டும் நம்மோடு இணைக்கப்பட்டால் அது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய செக்காக இருக்கும், அவங்களுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கும். இந்தியாவுக்கு ஏற்பட்ட பழைய களங்கத்தை துடைத்தது போல இருக்கும், அதே போல சைனாவுக்கு ஒரு செக் வைத்தது போல இருக்கும். அதுதான் நம்முடைய ஒரு அல்டிமேட் அட்டம்ப்டாக இருக்குங்கிற பார்க்குறோம். ஸோ இந்த வார் நம்ம எடுக்கக்கூடிய இந்த போர் முயற்சியில் குறைந்தபட்சம் நம்ம வந்து POK நம்மோடு மீட்டெடுப்பது அப்படிங்கிறது ஒரு பிரதானமான முயற்சியாக இருக்கும். அதை தாண்டி எவ்வளவு தூரம் பண்ண முடியும், பலூச்சில் நம்ம வந்து என்ன மாதிரியான ஏற்பாடு பண்ண முடியும், பஞ்சாப்ல நம்ம என்ன மாதிரி ஏற்பாடு பண்ண முடியுங்கிறதா வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நம்ம இதற்கு முன்னாடி பேசின 2 வல்லுநரோட கருத்து, ப்ரொஃபசர் ஜெகன் அண்ட் மேஜர் மதன்குமார் அவரோட 2 கருத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலைமையும் பாகிஸ்தானுடைய ராணுவ ஆயத்த நிலைமையும் 4 நாளைக்கு மேல போரை தாங்கக்கூடிய நிலைமையில இல்லை. அவர்களால் ஒரு 4 நாளைக்கு மேல போரை எதிர்கொள்ள முடியுமாங்கிறதே கிடையாது. அப்ப வந்து ஒரு கொரில்லா அட்டாக் மாதிரியான விஷயம், அவங்களுக்கு வந்து ஒரு லஷ்கர் இ தொய்பா அல்லது வந்து ஒரு இந்த இந்தியன் முஜாஹிதீன் இந்த மாதிரியான ஒரு கொரில்லா படைகள், ஒரு பயங்கரவாத அமைப்புகள் அவர்களுடைய ஒரு எக்ஸ்டெண்ட் வெர்ஷனா அந்த ராணுவத்தால் இயங்க முடியுமே தவிர இந்தியா போல ஒரு கன்வென்ஷனல் வார் ஃபுட் வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வியா வந்து இதற்கு முன்னாடி நம்மளோட பேசின வல்லுநர்கள்லாம் சொன்னதை பார்த்தா அதுதான் நம்முடைய கருத்தாம இருக்குது. பாகிஸ்தான் வந்து ஒரு கன்வென்ஷனல் வாரை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியில இல்லை. ஆனா நம்ம வந்து we cannot take it anything granted. நம்ம வந்து ராணுவ பலத்துல பாகிஸ்தான் எவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறது இரண்டாவது. ஆனால் அது வந்து எவ்வளவு ரௌத்ரமா இருக்குது, எந்த மாதிரியான முடிவுகளை செய்ய முடியும், அவர்கள் கையில என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்குங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அங்கிருந்து ஒரு ஏவுகணையோ அங்கே வந்து ஒரு ராக்கெட்டோ ஒரு விமானமோ பறந்தால் வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துல இந்தியா இல்லைங்கிற நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக தெரியும். நம்ம வந்து இதற்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், நம்ம வர்தமான் அவர்கள் வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ விமானங்கள் 2 விமானங்களை வீழ்த்தி அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து பாகிஸ்தானில் லேண்ட் ஆனாருங்கிற பார்த்தோம். அந்த மாதிரி அந்த கன நேரத்தில் நம்மளால் வந்து அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரூடட் ஒரு இந்தியாவுக்குள்ள அத்துமீறி நுழைந்த விமானத்துக்கான ஒரு
பதிலடியாக தான் நம்ம வந்து இருந்தே தவிர ஒரு போராக இல்லைங்கிற பார்க்குறோம். இப்போ நமக்கு ஒரு போராக அது மாறினால் அப்போ வந்து அதை எப்படி பியூட்டிஃபுல்லாக எதிர்கொள்றது, எவ்வளவு நிதானமாக எதிர்கொள்றது அப்படிங்கிற நம்ம தெரியும். அப்போ இந்த பக்கம் வந்து சிபிஐயில் அடுத்த டைரக்டர் யார் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, இந்தியாவுடைய தலைமை நீதிபதி அவர்கள் உட்பட அத்தனை பேரோடையும் பேசிட்டு இந்த பக்கம் நிதானமான ஒரு போக்கை வந்து மேற்கொள்ளக்கூடிய மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பக்கம் ராணுவத்துக்கு ஒரு பரிபூர்ணமான சுதந்திரத்தை கொடுத்து அவர்கள் எந்த மாதிரி நடவடிக்கை கூட எடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து அந்த நாட்டு ராணுவ அதிகாரி அஞ்சியது போல ஒரு மல்டி டைமென்ஷனல் மல்டி லேயர் வாருக்கு நம்ம முழுக்க தயாராக இருக்கிறோம். அந்த வார் பாகிஸ்தானுக்கு ஒரு தீராத வடுவை, ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கக்கூடியதாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அருண், இந்தியா பாகிஸ்தான் எல்லை விவகாரத்துல அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்து வருகிறது. நமதாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் சொன்னார். நம்ம வந்து நம்முடைய எதிர்பார்ப்புகள் வெளியில பேசக்கூடியெல்லாம் தாண்டி பெர்செப்ஷனல் வாரும் சேர்ந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னு எப்படி பாகிஸ்தான் வந்து சர்வதேச சமுதாயத்துக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு வந்து ஒரு அன்டிஸ்க்ளோஸ்டு மீட்டிங்கை நடத்துங்கன்னு யுனைடெட் நேஷன்ஸ் வலியுறுத்துற மாதிரி பல பல்கலைக்கழகங்கள், வெளிநாடுகள், உலக நாடுகள் எல்லாத்தையுமே வந்து பேசி அவங்க வந்து வேற ஒரு பாலிட்டிக்ஸை கொண்டு வரக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதையும் சேர்ந்து வெல்ல வேண்டிய நமக்கு தேவை இருக்குது. நம்ம வந்து இந்த முறை அடிக்கிறது வந்து ஒரு உத்தரவாதமானதாக இருக்கணும், அது எப்பயுமே மரண அடியாக இருக்கணும். ரெண்டாவது முறை அவர்கள் வந்து ஒரு முயற்சி பண்ண முடியாதா இருக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். அதனால அவர்களை பீதியிலேயே விட்டு இந்த ஒரு படத்தில், சினிமா படத்தில் ரொம்ப லேட்டஸ்ட்டாக சொன்னாங்க, கதற அப்படின்னு. அது வெறுமனே அடிக்கக்கூடியதாக மட்டும் இல்லாமல் ஒரு பதற வச்சக்கூடியதாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த பீதியை கிளப்பி வச்சுட்டு அவர்கள் ட்ரெயின் அவுட் ஆகும்படியாக செஞ்சு இந்த மாதிரி தண்ணி மட்டும் இல்லாமல், பொருளாதாரம் மட்டும் இல்லாமல், ராணுவ சைட்லையும் உளவுத்துறை சைட்லையும் எல்லா பக்கமும் வச்சுட்டு திரு சாய்க்கிரன் ரொம்ப சரியாக குறிப்பிட்டது போல ராணுவ தலைவர்களை சந்திக்கிறதுக்கு வந்து இப்படி எல்லா கேமரா முன்னாடி, மைக்கு முன்னாடி தான் சந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாக யாருக்குமே தெரியாமல் வந்து அந்த சந்திப்பு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஆனால் இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு செய்தியை தரணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அப்போ பாகிஸ்தானுடைய உண்மையான சத்து என்னங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை அவர்கள் வந்து அவர்களுக்கே காட்டும் விதமாக உங்களால் இவ்வளோதான் முடியுங்கிற, நீங்கள் உங்கள் உயரத்தை தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதற்கான முயற்சி நடந்திருக்கு. இந்த நம்ம சைடில் ஒரு எப்படி இந்த ஒரு அரசியல் ரீதியாக யோசிச்சோம்னா அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து அது வந்து 400க்கு மேல் அப்படின்னு. அதற்கு முன்னாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தேர்தலில் வந்து அவங்க கட்சிக்காரன் சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து ஒரு அதீத நம்பிக்கையில் இருந்துடக்கூடாது அப்படின்னு. அதே போல தான் இந்த முறை நமக்கு வந்து எவ்வளோதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் என்றால் இந்தியா உத்தரவாதமாக வெல்லும் என்ற தேசப்பற்றும் நம்பிக்கையும் திடமான பின்புலமும் வரலாறும் நமக்கு இருந்தாலுமே கூட அதில் வந்து நம்ம எந்த விதத்திலும் அலட்சியமாக இருந்துடக்கூடாது, நமக்கு வந்து சேதாரங்களே இருக்கக்கூடாது, ஒருவேளை இருந்தாலும் கூட அது ரொம்ப குறைவானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த முயற்சிகள் தான் தொடர்ந்து செஞ்சுருக்காங்க. அதற்கான பயிற்சிகள் தான் இப்போ வந்து மத்திய அரசு கொடுத்து மாநிலங்களுக்கு, குஜராத்திலிருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்குமான அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குதோ அவர் எல்லாருமே எவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய முடியும், கம்ப்ளீட்டான பிளாக் அவுட்டுக்கான செய்கிறது என்னது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் வந்து அவங்க தொடர்ந்து ஒரு முயற்சியை சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய பொதுமக்களிலிருந்து, காவல்துறையிலிருந்து, துணை ராணுவ படையிலிருந்து, ராணுவத்திலிருந்து, எல்லை பாதுகாப்பு படையிலிருந்து அத்தனை பேருமே எல்லோருமே ஒரே திசையை நோக்கி, எல்லோருமே ஒரே வேகத்தில், ஒரே சீரிய அளவில் வந்து இந்த முயற்சி இருக்கணுங்கிறதா நம்ம வந்து இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு பார்க்குறோம். ஜம்மு காஷ்மீரில் அவர் கடந்த மாதம் 22ஆம் தேதி தாக்குதல் நடத்திய பிறகு, ஒரு கோழைத்தனமான ஒரு அட்டெம்ப்ட் செய்த பிறகு, பாகிஸ்தானாலேயோ அங்கே அவர்களுக்கு அதற்கு காரணமான பயங்கரவாதிகளாலேயோ நிம்மதியாக ஒரு இடத்துல ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாத ஒரு காலம் பூரா ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதான், அல்லது வந்து மடிந்து விட வேண்டியதான் அப்படிங்கிறது ரொம்ப திடமான செய்தி. அவர்களை வந்து நீதியின் முன் நிறுத்துவோம் சொல்லியிருக்கோம், சட்டத்தின் முன் நிறுத்துவோம் சொல்லலை, ஜஸ்டிஸ் நீதியின் முன் நிறுத்துவோம் அப்படின்னா அப்போ அவர்களுக்கான நீதி என்ன அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு ஒரு தெளிவான பாடமாக கற்பிக்க நம்ம எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானுக்கு அனுதினமும் பல 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதற்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டோம். ஏற்கனவே அங்கே பெட்ரோல் இல்லை, தண்ணீர் இல்லை, குடிக்க இல்லை, நம்ம வந்து கோதுமை இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கிறோங்க. அங்கே இந்தியா வந்து நிலாவில் இருக்கக்கூடிய பள்ளத்தை பார்க்கறதுக்கு ஆள் அனுப்புது, ஆனால் நம்ம ஊரில் வந்து ரோட்லேயே எவ்வளோ பெரிய பள்ளங்கள்லாம் இருக்குதுன்னு அந்த நாட்டை சேர்ந்தவர்களை விமர்சிக்கக்கூடிய அளவில் வந்து அந்த நாட்டுடைய பொருளாதார நிலைமை இருக்குது. அதை மேலும் மேலும் சீர்குலைப்பதற்கான முயற்சிகள் வந்து இந்தியா ரொம்ப திடமாக தீவிரமாக இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக ராணுவ ரீதியாகவும் உங்களுக்கு தக்க பாடம் கற்பிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு திடமான ஒரு செய்தியை கொடுக்கறதுக்கு தான் இந்த முயற்சி. அதுதான் நம்ம இந்த பயிற்சிக்கான ஒரு அலர்ட்டாக வந்து இந்தியா கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். அருண், எஸ் சார், இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இஸ் ஆன் ஹை அலர்ட் அட் பாகிஸ்தான் பார்டர் அப்படின்னு நமக்கு தகவல்கள் வருகிறது. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இப்போ இங்கே எல்லாமே வந்து நம்மளுடைய ஹை அலர்ட் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், லடாக் பார்க்குறோம், பஞ்சாப் பார்க்குறோம், இங்கே ராஜஸ்தான் அண்ட் குஜராத், இந்த ரீஜியன் ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து இப்போது 7ஆம் தேதி அன்னைக்கு வந்து இந்த 4 மாநிலங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருது மேண்டட்டரி
வார் ட்ரில், சிவிக் வார் ட்ரில்ஸ் பண்ணணும் அப்படின்னு இது எல்லாமே பாகிஸ்தானோட பார்டரில் இருக்கக்கூடிய பார்த்துருக்கோம். குஜராத்தில் வந்து அந்த துறைமுக பகுதி அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி அவங்க வந்து போன முறை இந்த பக்கம் இந்தியாவுடைய மையப்பகுதிக்கு மகாராஷ்டிரா வரைக்கும் அவங்க வந்து பாம்பே வரைக்கும் வந்தாங்கிற பார்த்தோம். கடந்த 26/11 தாக்குதல் வந்து நமக்கு பாம்பேல நடந்ததை பார்க்குறோம். ஸோ கடல் வழியாகவே அங்கே வரைக்கும் வந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ குஜராத் வந்து ஒரு முழுக்க அது வந்து ஒரு துறைமுகம் சார்ந்த பகுதி மாநிலமாக இருக்கனால இங்கே குஜராத்தில் ஆரம்பித்து அங்கே உங்களுக்கு அந்த கராச்சியிலேருந்து டேரெக்டாக அங்கே வந்தது. அது டேரெக்டாக அவங்க வந்து நம்மளுடைய குறி வைக்கக்கூடிய கராச்சி தான். அவர்கள் வந்து குறி வைக்கக்கூடிய பகுதியாகவும் குஜராத் இருக்கும். ஏன்னா அது ரெண்டு சென்சேஷனல் விஷயமா இருக்கும். ஒன்று வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய சொந்த மாநிலம் அப்படிங்கிறது, இன்னொன்று கடல் வழியாக அவர்கள் ஈஸியாக அணுகக்கூடிய மாநிலங்கிறது. ஸோ இந்த ஒட்டுமொத்தமான பார்டர் இங்கேருந்து நம்ம பாகிஸ்தான் பார்டர் முழுக்க நம்ம ராஜஸ்தானாக இருக்கட்டும், அதே மாதிரி அங்கே பஞ்சாபாக இருக்கட்டும், அங்கே மேலே ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், எல்லா பகுதியிலுமே நம்ம ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்கோம். என்னுடைய கணக்கில் இந்த பக்கமும் கூட அவங்க வந்து ஒரு அலர்ட் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். எதனா இங்கே பக்கம் வந்து சைனாவுடைய என்ட்ரி இருக்கக்கூடிய நேபாளிலேருந்து வரக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், பங்களாதேஷ்லேருந்து நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், எங்கேயுமே ஒரு சுலபமான ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஹை அலர்ட் இருப்போம். அதுக்கு தான் எஸ்பெஷலி இங்கே நம்ம குஜராத்தில் ஆரம்பித்து ராஜஸ்தானில், பஞ்சாபில், ஜம்மு காஷ்மீரில், டெல்லியில், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அந்த பக்கம் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், இது வரைக்குமான பகுதியெல்லாம் வந்து ஒரு மத்திய இந்தியா பகுதி வரைக்கும் முழுமையான ஒரு ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து ஒரு அலர்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். வரும். எஸ் சார். இப்போ நமக்கு சொல்றது குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹிமாச்சல் இந்த இடத்துலலாம் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பீன் புட் இன்டு அலர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ரஹீம் யார் கான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இது பாகிஸ்தானுடைய முக்கியமான படைத்தளம். அவருடைய ஏர்ஃபோர்ஸ் அவருடைய முக்கியமான பேஸாக இந்த ரஹீம் யார் கான் ஏர்போர்ட் இருக்கிறது. அவங்களுடைய ஐஏஎஃப், அவங்களுடைய பிஏஎஃப் பேஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து அங்கே நிறைய ஃப்ளைட் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தகவல் வந்ததன் அடிப்படையில் இந்தியா வந்து ஐஏஎஃப் வந்து இது அதிகப்படுத்திருக்கோம், உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா வந்து எப்போ வேணால் எல்ஓசியில் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து நம்ம எப்போ வேணால் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். ஸோ நாங்கள் ஒரு வேளை அவங்க தாக்குதல் நடத்தினாங்கன்னா எப்போ வேணால் பண்ணுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு மிரட்டலை கொடுத்துருக்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது சார். நம்முடைய ரொம்ப முக்கியமான குறி வந்து இந்த பிஓகே தான். நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து தொட வேண்டிய இடம் பிஓகே. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னா அது இந்தியாவுடைய பகுதி. ஸோ வந்து இங்கே என்ன பண்ணீங்கன்னு யாருமே நம்மளை வந்து கேட்க முடியாது. நம்ம வந்து கராச்சிக்கோ, இஸ்லாமாபாத்துக்கோ, வேறு இடங்களுக்கோ நம்ம வந்து பலூச்சுக்கு உள்ளேயோ நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர்கள் நீங்கள் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே அத்துமீறி நுழைந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போகலாம். இன்றைக்கி ஐநாவில் வந்து கதறிட்டு இருக்கிற மாதிரி பல விஷயங்களை கொண்டு வரலாம். மாறாக அவர்கள் நாம் வந்து பிஓகேல இருக்கக்கூடிய அவர்களுடைய இராணுவ முகாம்கள், பயங்கரவாத முகாம்கள், இதெல்லாம் நம்ம குறி வச்சோம் அப்படின்னா அவர்களால் அதிகமாக பேச முடியாது. இது நீங்கள் வந்து எங்கே கதறினாலும் கதறிக்கங்க, ஐநாவில் போய் திரும்ப கதறிக்கங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்த நம்ம வந்து குறி வைப்போம். அவர்கள் எஸ்கலேட் ஆகி அக்ரிவேட் ஆகி நம்முடைய உள்நாட்டு பிரதேசங்களுக்குள்ள அவங்க எங்கேயாவது வருவாங்கன்னா அதற்கான பதிலடி தீவிரமாக இருக்கும் எதிர்பார்க்கலாம். பட் இந்தியாவுடைய குறி, முதல் குறி நமக்கு வந்து இந்த ஒரு பெரிய துயரத்திலேயே ஒரு நல் வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த பிஓகேவை இந்தியாவோட மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு பெரும் முயற்சி, அது முதல் முயற்சியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இதில் இந்த அறிக்கை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை அதுதான் இன்னைக்கு டாக்கிங் பாயிண்டா மாறி இருக்கு. மே 7ஆம் தேதி நாளை மறுநாள் வார் ட்ரில்ஸில், சிவிக் வார் ட்ரில்ஸில் ஈடுபடுமாறு தெரிவித்திருக்கிறது, உத்தரவிட்டிருக்கிறது. பார்டர் ஸ்டேட்ஸுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது, மற்ற ஸ்டேட்ஸுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த லெட்டர் அது லெட்டரில் போட்டிருக்காங்க, 2 Chief Secretaries of all states, administrators of all union territories அப்படின்னு போட்டுட்டு சப்ஜெக்ட் கண்டக்ட் ஆஃப் சிவில் டிஃபென்ஸ் மாக் ட்ரில் ஆன் 7th May அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 அப்படின்றதுல குறிப்பிட்ட சில ஸ்டேட்ஸ் காட்டாம சீஃப் செக்ரட்டரிஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் ஆல் யூனியன் டெரிட்டரிஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் மேண்டட்டரி ஃபார் ஹோம், மேண்டட்டரி ஃபார் பார்டர் அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். ஓவர் டு யூ சார். தட்ஸ் இட். நம்ம வந்து ரொம்ப பரபரப்பான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். இது வந்து போர் அப்படிங்கிறது பாகிஸ்தான் எதிர்பார்ப்பது போல வெறுமனே ஆயுதமாக இல்லாமல் அதில் வந்து ஆயுதத்தையும் சேர்த்து பல்வேறு முனை தாக்குதல் வந்து கொண்டு வரணுங்கிறது இந்தியாவுடைய நிலைப்பாடு. நம்ம வந்து இதுவரைக்கும் பேசின எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொன்னது போல நம்ம வந்து பல்முனை தாக்குதல் நடத்தணும், பாகிஸ்தானை ட்ரைன் அவுட் பண்ணணும், அவர்கள்ட்ட இனிமேல் நம்மகிட்ட வாலாட்டுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லைங்கிற பண்ணணும். ஸோ ராஜதந்திரம் ரொம்ப முக்கியம், நிதானம் ரொம்ப முக்கியம். அது வந்து விவேகம் இல்லாத வீரம் வந்து வெறும் மூர்க்கத்தனத்தை தான் போய் சேர்க்கும். அதனால ரொம்ப நிதானமாக தெளிவாக என்ன செய்யணும், பாகிஸ்தானை எப்படி அடித்தா வலிக்கும், பாகிஸ்தான் இன்னொரு முறை இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாத சம்பவத்தில் ஈடுபடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை பார்க்குறோம். அதுதான் இந்த பயிற்சியிலுமே கூட. அதில் வெறுமனே ராணுவ நடவடிக்கை மட்டும் இல்லாமல் சிவிலியன், காமன் மேன், சாதாரண மனிதர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல நம்முடைய கோவிட் பீரியடில் வந்து
வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த நோயை எதிர்கொள்வதற்கு ரொம்ப பெரிய வாய்ப்பாக இருந்தது. அதனால அவங்க வந்து ஒரு லாக்டவுன் சொன்னபோது மாசக்கணக்கில் வீட்டில் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அது வந்து மக்களுடைய ஒத்துழைப்பினால தான் சாத்தியமாச்சு. மக்களின் இது வந்து ஒரு தயார் நிலை கொண்டு, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவில் நம்பிக்கை இருந்தாலும் 4 நாளைக்கு மேலே பாகிஸ்தான் தாங்காதுங்கிற எண்ணம் இருந்தாலும், சைனாவோ பங்களாதேஷோ மற்ற நாடுகளும் தலையிட மாட்டாங்க எண்ணம் இருந்தாலும், அமெரிக்கா வந்து வாழாட்டாதுங்கிற மாதிரி எண்ணம் இருந்தாலும், இந்த மாதிரி பல உத்தரவாதமான விஷயங்கள் இருந்தாலுமே கூட போர் அப்படின்னு வந்த பிறகு அது எந்த பக்கம் போகும், எப்படி போகும் அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. அதனால எல்லா விதத்துக்கும் தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசுடைய நிலைப்பாடு. அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களுக்கும் அனைத்து யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த போர் ஒத்திகை, போர் பயிற்சிக்கான விஷயத்தை நாளை மறுநாள் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இந்த போர் பயிற்சியை மேற்கொள்ளணும், எப்படி வந்து போர்க்காலத்தில் ஒத்திகை நம்ம சொல்லணும், அப்படி சிவிலியன்கள், காமன் மேன், மாணவர்கள், பள்ளிக்கூடம், பொதுமக்கள் கூடும் இடங்கள், ரயில்வே ஸ்டேஷன்கள், பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள், இது போன்ற இடங்கள்ல எப்படி செயல்படணும், ஒரு அலாம் வந்தா எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி வந்து ஒரே இடத்துல கூடக்கூடாது, எப்படி பிரிந்துக்கணும், உயரமான கட்டிடங்கள் என்ன செய்யணும், மாதிரியான விஷயங்கள்லாம் பயிற்சி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த அறிவிப்பை நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்களை வந்து நீங்க கொடுத்தீங்க, மக்கள் நிறைய வந்து பார்த்தாங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தொடர்ந்து இதை கலந்துக்கிட்டாங்க நம்ம பார்த்தோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.